ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கொச்சு தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான வந்து மசாலாஸை வந்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 5லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு லாஸ்ட் டைமில் நீங்கள் இறக்கும்போது ஒரு அரை மூடி தேங்காவை இது போல் துருவி வச்சுருக்கேன். அதையும் இது போல் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். தேங்காவை லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விடுங்க, வதக்கி விடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதங்கியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ இதுக்கு உண்டான வந்து காய்களை எல்லாம் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சவுச்சவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் நல்லா நறுக்கிட்டு குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள்தூள், உப்பு இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து 2லேருந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ காய் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஆல்ரெடி வந்து காயெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, அந்த புளிக்கரைசலுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தோட வாசனை, வெந்தயத்தோட வாசனை நல்லா மணமாக வரும். ஸோ இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுருக்க முருங்கைக்காய் கொச்சை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.